வணக்கம். Welcome to my YouTube channel. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing அப்படின்றது ஒரு மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஜாப். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் கொடுப்பாங்க. ரெஃபரல் கிடையாது, செல்லிங் கிடையாது, எதுவும் கிடையாது. உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அதுவே போதுமானது. ட்ரஸ்டட் அண்ட் ஜென்யூனான ஆன்லைன் கம்பெனி. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ப்ளைன் குஸ்கா ரொம்ப அல்டிமேட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் ஆயில், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இதெல்லாம் லைட்டாக போட்டு நல்ல ஒரு அரோமா வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கப்பில் 7 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குட்டி குட்டி மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பாயிலான தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா பெருசாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், நம்ம தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, கசகசா, அதை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிரியாணி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி தான். அந்த 2 கப் தண்ணி வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். கூடவே தேவையான அளவு கல்லுப்பு அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட்டோ இல்லை காரம் கம்மியாக இருந்துச்சு, இதுக்கு வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி இந்த மாதிரி லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி ரைஸ் சேர்க்கறதா இருந்தால் அரிசி உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க்ஸையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லியை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு மிதமான மசாலாவில் சூப்பரான குஸ்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.